ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனையிலே பங்கு பெற்று தேவநாமத்தை மகிமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆராதனை ஆரம்பமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவர் இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடுகிற பாடல், பிரசன்னத்தின் வேளை, ஜெப வேளை, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிறதாக இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே. வேலனிதன் காரத்தால் தூக்கினேன் உன்னை நான், வேலனிதன் காரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. சோதனையாலே சூழ்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தே. சோதனையாலே சூழ்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தே. ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டே, ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டே. ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே, ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன், செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன், செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதங்கள் தொனித்திட செய்தேனே, ஜெய ஜெய கீதங்கள் தொனித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே, சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரிந்து. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரிந்து. என் அருமகனே காப்பனே உன்னை நான், என் அருமகனே காப்பனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபை
உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை இந்நாள் வரை காத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்குமானால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. அவருடைய கிருபை காலைதோறும் புதைவைகளாக இருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கிருபையின் தேவன். நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே இன்னொரு பாடலை கூட பாடி, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லி, எல்லாரும் சேர்ந்து முழு உள்ளத்தோடு. இன்னொரு முறை, ஆத்துமாவே எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தி முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். ஆமென். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எல்லாம் அப்படியே தேவனை ஆராதிப்போம். இளமை கழுகு போல ஆண்டவரே புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். ஆண்டவரே, ஓடினாலும் நடந்தாலும் பலன்
குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆவியானவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துவோம். முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிப்போ. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைகள் இன்றைக்கும் எங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியலா துரம் அரிகலா துரா ரியலா சந்துரம் அறிவலவா. ஓ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள் என்ற வார்த்தையின்படி நம்மை புதுபலன் அடைய செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, புதுபலனை தந்து நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் தேவன் இந்த ஆராதனை நேரத்திலே தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய மகிமையினாலே பர்வதங்களை மெழுகுபோல் உருகி போக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை பார்த்து முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறவாமல் உமக்கு நன்றி பலிகளை செலுத்தி, ஆராதனை பலிகளை செலுத்தி, துதி பலிகளை செலுத்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நீ நல்லவர், நீர் போதுமானவர். உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் மாறாதவைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் கடைசி வார ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகரும் ஆண்டவராகிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படிக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியர்
6ஆம் அதிகாரத்திலே 12, 13 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்திலே அங்கே நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். தீங்கு நாளில் பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்க நிலைகளிலே நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு ஜெயமுள்ள யுத்த வீரன். அப்போஸ்தலனாகிய பவுல் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்த களத்திலே நிற்கிறோம். ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாக, ஜெயமுள்ள ஒரு யுத்த வீராங்கனையாக நாம் இருக்க வேண்டுமானால், வேதத்திலே ஒரு யுத்த வீரனை குறித்து அவன் ஜெயம் பெற்றதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையோடு, நம்முடைய ஆவிக்குரிய நிலையோடு இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 1 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பகுதியிலே யெப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யெப்தா இஸ்ரவேலின் பெயர் பெற்ற 9வது நியாயாதிபதி. இஸ்ரவேலை 6 வருடம் நியாயம் விசாரித்தவன். அதோடு மாத்திரமல்ல, கிளையாத் என்பவனுக்கு பிறந்த ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்றெல்லாம் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெப்தாவை குறித்து பார்க்கும் பொழுது, யெப்தா அங்கே 1ஆம் வசனத்திலே நியாயாதிபதிகள் 11:1 கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், கிளையாத் அவனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெப்தா அவருடைய தகப்பனுக்கு வேறொரு உண்மையாக முதல் மனைவியாக இருந்த அவர்களுக்கு பெற்ற குமாரர்களும் 2ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாம் பெரியவர்களான பொழுது இந்த யெப்தாவை நோக்கி சொல்லுகிறார்கள், யெப்தாவே, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். அப்பொழுது அவன் ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரியவர்களான போது, கிளையாத்தின் மனைவி பெற்ற குமாரர்கள் பெரியவர்களான போது, யெப்தாவே, நீ ஒரு அந்நிய ஸ்திரியின் மகன், தகப்பன் வீட்டிலே உனக்கு சுதந்திரம் இல்லை என்று அவனை துரத்தி விட்டார்கள். யெப்தா புறக்கணிக்கப்பட்டவனா, துரத்தப்பட்டவனாக இருந்தான்.
ஆனால் அவன் ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் சில நாளுக்கு பின்பு அம்மோன் என்கிற ஒரு சத்துருவின் கூட்டம் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு வந்தார்கள். அப்பொழுது யாரெல்லாம் துரத்தினார்களோ, யாரெல்லாம் யெப்தாவை எங்கள் தகப்பன் வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னார்களோ, அவர்களெல்லாம் மறுபடியும் யெப்தாவை பார்த்து நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே 6 அந்த வசனத்தை 7 இந்த வசனங்களை நியாயாதிபதிகள் 11, 6, 7 நீங்கள் வாசிப்பீர்களானால், யெப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் துரத்தினார்களோ, புறக்கணித்தார்களோ, அவர்கள் வந்து யெப்தாவிடத்திலே நீர் எங்கள் யுத்தம் செய்வதற்கு சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நியாயாதிபதிகள் 11:7 யெப்தா சொல்லுகிறார். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்ட சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? நீங்க என்ன துரத்திட்டீங்களே, என் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தினவர்கள் நீங்கள் அல்லவா, இப்ப மாத்திரம் உங்களுக்கு ஆபத்து நேரிட்டதனால என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று ஒருவேளை அவன் மாமிசத்திலே வேதனையோடு, கோபத்தோடு, பழிவாங்குகிற எண்ணத்தோடு பேசுகிறதை போல இருக்கலாம். ஆனால் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். யெப்தா ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் அவர்களோடு சென்று அந்த சத்துருவின் கூட்டத்தை, அம்மோன் புத்திர கூட்டத்தை அவன் முறியடித்து ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் காணப்பட்டதற்கு முதல் காரணம் என்னவென்றால், யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான் என்றால் என்ன அர்த்தம்? பழையதை மறந்து யுத்தத்துக்கு புறப்பட்டு போனான். சகோதரர்கள் தன்னை துரத்தினவர்கள் தான், தன்னை புறக்கணித்தவர்கள் தான், தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை என்று சொன்னவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் தேடி வந்து, யெப்தாவே நீதான் எங்களுடைய இந்த கூட்டத்திற்கு சத்துருவை ஜெயிப்பதற்கு தலைவனாக சேனாபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் பழையதையெல்லாம் மறந்து அவர்களோடு புறப்பட்டு போனான் யுத்தத்திற்கு. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய காரியங்களை நீ மறந்து, யெப்தாவுக்கு அவனுடைய சகோதரர்கள் அல்ல சத்துரு, அந்த இஸ்ரவேலுக்கு மேலாய் யுத்தம் செய்வதற்கு வருகிற அம்மோன் என்கிற சத்துருவின் கூட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவன் பழையதை மறந்து புறப்பட்டு போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்குள் இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து, இன்றைக்கு நீங்கள் நானும் நமக்கு விரோதி, நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் அல்ல, நம்முடைய உறவினர்கள் அல்ல, நம்முடைய நண்பர்கள் அல்ல, இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிற சத்துருவை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் பழைய காரியங்களை மறந்து யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று. துர்க்குணம், இன்னும் பழைய காரியங்கள், பாவம், இப்படிப்பட்ட இந்த பழைய புளித்த மாவை நாம் கழித்து போட வேண்டும்.
அருமையான தேவ பிள்ளையே, 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன் வாழ்க்கைக்குள்ள நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாயானால், நீ ஆவிக்குரிய ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் இருப்பாயானால், இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவுக்குள் பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் என்று சொல்லுகிறார். மாமிசத்திற்கேற்றவைகளான விடியிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த பகுதியில் நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10 3 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாம் மாமிசத்தில் நடக்கிறவர்கள் தான், ஆனாலும் நம்ம மாமிசத்தின்படி போர் செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் நம்முடைய போராயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகள் அல்ல. நீங்களும் நானும் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ள போராயுதங்களை தாங்கி சத்துருவின் கூட்டத்துக்கு விரோதமாய், நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய், நம்முடைய திருச்சபை ஊழியங்களுக்கு விரோதமாய், விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால், ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் நீ மாற வேண்டுமானால், பழையதை மறந்து யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது, யெப்தா ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் இருந்ததற்கு 2வது காரணம், நியாயாதிபதிகள் 11 11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாய் வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். 2வது, தன் காரியங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லுகிறவனாயிருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, அவனுக்கு உயர்வு வந்து விட்டது. அவனை தலைவனாய் வைத்து விட்டார்கள், சேனாபதியாய் வைத்து விட்டார்கள். ஆகவே அவன் பெருமை கொள்ளவில்லை. என்னை சேனாபதியை ஆக்கினார்களே, என்னை துரத்தியவர்கள்லாம் என்னிடத்திலே வந்து இன்றைக்கு என்னை அழைத்து விட்டார்களே என்று அவன் பெருமையாக அல்ல, தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது, எல்லா கணத்திற்கும் பாத்திரர் அவர்தான். அவருடைய சன்னிதானத்திலே தான், அவருடைய சமூகத்திலே தான் மிஸ்பாவிலே உன் காரியங்கள் எல்லாம் நீ சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையிலே நீ ஜெயமுள்ள ஒரு யுத்த வீரனாய் ஆவிக்குரிய நிலையிலே நீ காணப்பட வேண்டுமானால், உன் காரியங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீ சொல்ல வேண்டும். மிஸ்பாவிலே சொன்னான் என்று. மிஸ்பா என்றால் ஆதியாகமம் 31:50 தேவன் சாட்சி சொல்லுகிற இடம். நீ உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை, பிரச்சனைகளை, ஆண்டவரே எனக்கு நீர் யுத்தத்திலே ஜெயம் தர வல்லவரப்பா, என்னை ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலே நீ வைத்திருக்கிறீர் என்று அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தன் காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கக்கூடும். ஆண்டவர் சாட்சி சொல்லுகிற இடம் மிஸ்பா. மிஸ்பா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 1 சாமுவேல் 7
5ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு சாமுவேல் மன்றாடும் இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 7:6 நியாயம் விசாரிக்கும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியாயிருக்கிற மிஸ்பாவிலே நீ உன் காரியங்களை சொல்லுவாயானால் ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க, அருமையான தேவ பிள்ளையே, நியாயம் விசாரிக்க உன் மன்றாட்டை அங்கே தெரிவிக்கிற இடமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவிலே நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. அல்லேலூயா. எப்தா ஜெயம் பெற்றதற்கு 2வது காரணம், அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே தன் காரியங்களை சொல்லுகிறவனாக இருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே இன்னும் நீ ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் மாற வேண்டுமானால், ஆண்டவரே என் குடும்பத்திலே பல பிரச்சனைகள், ஆவிக்குரிய நிலையிலே ஒரு சின்ன காரியத்திலே நான் மேற்கொண்டு போக முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஜெயம் தர வேண்டுமானால் 3வது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தலைவனாகிவிட்டான், சேனாபதியாகிவிட்டான். யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக, ஜெயம் பெறுவதற்கு முன்பாக அவன் செய்த 3வது காரியம் என்னவென்றால், நியாயாதிபதிகள் 11:30 அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் சமாதானத்தோடு அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எது எதிர்கொண்டு வருகிறதோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை செய்தான். 3வது, யெப்தா பொருத்தனை செய்கிறவனாக இருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன் வாழ்க்கையிலே நீ பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே நீ ஜெயம் பெற வேண்டுமானால், ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாக இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நீ பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 27:2 பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நானும், ஆண்டவரே நீர் எனக்கு ஜெயம் தருவதற்காக, என் தேசத்திற்காக, ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற நேரத்திலே ஒரு அரை மணி நேரமாகிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறேன் என்று நீ பொருத்தனை செய்யலாம். ஆண்டவரே அநேக புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆதாயப்படுத்தி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்துவதற்கு ஆத்தும ஆதாயம் செய்கிற கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஆத்தும ஆதாயம் செய்ய போகிறேன் என்று அர்ப்பணிப்பின் பொருத்தனை செய்யலாம். அருமையான தேவ பிள்ளையே, பொருத்தனை செய்து நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 1:11 அன்னாள் என்கிற ஒரு தேவ மனுஷி, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு பாருங்கள், அப்படிப்பட்ட அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. பொருத்தனை செய்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. 1 சாமுவேல் 1:21 எல்கானா தன் குடும்பத்தோடு வருஷந்தோறும் பொருத்தனை செலுத்த தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தோடு, வீட்டார் அனைவரோடு அவன் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவனாக இருந்தான். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே
ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 50:14, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உன்னை விடுவிக்க வேண்டுமானால், நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால், நீ உன்னதமானவருக்கு நீ பொருத்தனை செலுத்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அப்படி பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஜெயம் தந்து உன்னை ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி பொருத்தனை செய்து ஜெபிக்கிறான் அனுபவம் உண்டா? இல்லாமல் இருக்குமானால், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ காரியத்தில் நான் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறேன், அதுக்கெல்லாம் ஆண்டவரை இன்றைக்கு என்னுடைய தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். எனக்கு கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சித்தத்தின்படி செய்வதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பொருத்தனைகளை கேட்டு அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கடைசியாக 4வதாக யெப்தா ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் மாறினதற்கு 4வது காரணம் என்ன? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அதிலே வாசிக்கும் பொழுது 32 34 வரை உள்ள வசனங்கள் சொல்லப்படுகிறது. யெப்தா யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் கர்த்தர் அந்த சத்துருக்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை அவன் சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அப்படி வெற்றி பெற்று விட்டான். காரணம் என்ன? யெப்தா ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் மாறிப்போனான். அருமையான தேவ பிள்ளையே, அப்படி அவன் ஜெயம் பெற்று வரும் பொழுது அந்த 34 36 வரை உள்ள வசனங்கள் நியாயாதிபதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயம் பெற்று மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை, வேறு குமாரத்தி இல்லை. யெப்தா அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிவிட்டேனே, அதை மாற்றக்கூடாது என்றான். நான் வெற்றி பெற்று வரும் பொழுது என் வீட்டின் வாசப்படியில் எது எனக்கு முதலில் எதிர்கொண்டு வருகிறதோ அதை ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுப்பேன் என்று நான் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி சொல்லிவிட்டேன், அதை மாற்றக்கூடாதே என்றான். என்ன அர்த்தம்? பொருத்தனை செய்ததில் நிறைவேற்றுவதற்கு உறுதியாயிருந்தான். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ பொருத்தனை பண்ணினால் உன் வாயிலிருந்து நீ புறப்பட்ட அந்த வார்த்தையின்படி சொல் தவறாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்த பொருத்தனைகளை சொல் தவறாமல் செய்வதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உபாகமும் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொருத்தனை பண்ணியிருந்தால் தாமதியாதே, கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார்,
அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் செலுத்துவதற்கு நீ தாமதம் பண்ணாதே, ஆண்டவர் அதை உன் கையில் கேட்பார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலைவேளையிலே நீ செய்த பொருத்தனையிலே நீ உறுதியாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை பாருங்கள், சங்கீதம் 56:12 சொல்லுகிறார், தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு புது வருடத்திலும் துவக்கத்திலே பழைவட ஆராதனையிலே உன்னை அர்ப்பணித்து புதுவடத்தில் அநேக பொருத்தனைகளை நீ செய்தாய். ஆண்டவரே, உமக்கென்று நீ மனப்பூர்வமாய், ஆண்டவரே நான் செயல்படுவேன், உமக்கென்று ஆண்டவரே நான் காரியங்களை செய்வேன், ஆண்டவரே தினம்தோறும் ஜெபிப்பேன், இந்த வருடத்திலே எல்லா வாரங்களிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுப்பேன் என்று எத்தனையோ பொருத்தனைகளை நாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் அந்த செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதிலே உறுதியாய் இருந்திருக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளையே, சங்கீதம் 66:14 சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஒருவேளை இக்கட்டில், ஏதோ ஒரு இக்கட்டு நேரத்தில் நீ வாய்களை திறந்தும் பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நீ அதை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். அருமையான தேவ பிள்ளையே, யெப்தா ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரன் மாத்திரம் அல்ல, அவனை குறித்து அவர் அந்நிய ஸ்திரியின் மகன் என்றும் பரஸ்திரியின் குமாரன் என்றும் வேதத்திலே பதிவு செய்திருந்தாலும், ஆனால் அவனை ஆண்டவர் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே இடம்பெறச் செய்திருக்கிறார். எபிரேயர் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளையே, 31, 32, 33 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி வேவுக்காரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாதிருந்தார்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளையே, நீதியை நடப்பித்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அதோடு மாத்திரமல்ல, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கரிக்கு தப்பினார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யெப்தாவை ஆண்டவர் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெறச் செய்தார். அருமையான தேவ பிள்ளையே, தன் மகளையே அர்ப்பணிப்பதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு அவன் செய்த பொருத்தனையிலே உறுதியாய் நின்றான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே இன்றைக்கு நாம் ஜெயம் பெற்றவர்களாக இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம். உன் குடும்ப காரியத்திலே பிரச்சனைகள் வந்ததினாலே நீ தோல்வியை சந்தித்து இன்றைக்கு வேதனையோடு நீ இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே, அப்பா, நான் இன்றைக்கு என் குடும்பத்திலே நான் நினைத்த காரியத்திலே இன்னும் ஜெயம் எடுக்கவில்லை என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் உன்னை ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் மாற்ற வேண்டுமானால், யெப்தாவை போல முதலாவது நீ பழைய காரியங்களை மறந்து யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். நீ ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் இருக்க வேண்டுமானால், உனக்கு மேன்மையை கர்த்தர் கொடுத்தாலும், உயர்வை கொடுத்தாலும், ஆசீர்வாதத்தை தந்தாலும், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே, மிஸ்பாவிலே நீ சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, நீ பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எத்தனையோ பொருத்தனைகள் ஒருவேளை நீ செய்யாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுங்க,
உமக்காக அநேக பொருத்தனைகளை செய்து ஆண்டவரே ஜெபித்து நான் ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று பொருத்தனை செய்து ஜெபி. கடைசியாக ஜெயமுள்ள யுத்த வீரனாய் யெப்தா மாறினதற்கு கடைசி காரணம் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதில் அவன் உறுதியாயிருந்தான். நான் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் மாற்றக்கூடாது என்று. அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதனை உறுதியாய் இருந்தான். ஆண்டவர் அவனை விசுவாச வீரர்களின் பட்டியல் இடம்பெறச் செய்தார். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கைக்குள்ள என்னென்ன காரியங்களிலே ஜெயம் வேண்டுமோ, இன்றைக்கு உன்னை ஒரு ஜெயமுள்ள யுத்த வீரனாய் ஒரு வீராங்கனையாய் மாற்றப் போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனையிலே ஜெயமுள்ள யுத்த வீரனாய் வீராங்கனையாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாட்களில் அவைகளை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமானால், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டுமானால், ஆவிக்குரிய யுத்த களத்திலே ஆண்டவரே நாங்கள் பழையதை மறந்து யுத்தத்துக்கு புறப்பட்டு ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை கடந்து போய் ஜெயம் எடுக்க யெப்தாவை போல இன்றைக்கு ஆண்டவரே காரியங்களை மிஸ்பாவிலே சொல்லி ஆண்டவரே இந்த நாள் பொருத்தனை செய்து ஜெபித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உறுதியாய் நின்று ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கும் குடும்பத்திலே ஜெயம் இல்லை, என்னுடைய வேலையிலே ஜெயம் இல்லை, பொருளாதார காரியத்திலே ஜெயம் இல்லை, ஆவிக்குரிய நிலையிலே ஜெயம் இல்லை, சத்துருவின் போராட்டத்தோடு எதிர்த்து ஜெயம் பெற முடியவில்லை என்று யாரெல்லாம் இன்றைக்கு ஜெயத்திற்காக ஆண்டவரே ஒரு வெற்றிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஒரு ஜெயமுள்ள ஒரு யுத்த வீரனாய் வீராங்கனையாய் மாற்றி ஆசீர்வதியும். பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய தந்திர வல்லமையின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிய கட்டுகள், அந்தகார எல்லா லோகாதிபதியின் தடையின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் இயேசு வரையும் மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.